வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல கோடிட்ட இடத்துல சில இலக்கண பகுதிகளையும் பார்த்துட்டு இருக்கோம் சேர்த்து. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க வழுநிலை வழாநிலை அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த படிச்சீங்க இல்லையா? வழுநிலை அப்படின்னா என்ன படிச்சோம்? திணை, பால், இடம், காலம், மரபு இதுல ஏற்படக்கூடிய பிழையோட எழுதுறது சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் அத வழுநிலை. அந்த பிழைய நீக்கி எழுதுறது என்னது? வழாநிலை. இப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, வழுநிலை பார்த்துட்டீங்க, வழாநிலைய பார்க்க போறீங்க. வழாநிலைன்னா அந்த பிழை நீக்கி எழுதுறது. இன்னைக்கு பிழையோட உள்ள வாக்கியங்களை ஆன்டி கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க, பிழையோட உள்ள வாக்கியங்கள். இதுல ரெட் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கூட அந்த என்ன பிழை உள்ள வார்த்தைன்றதையும் காட்டிட்டாங்க. சரிங்களா? இதுல 10 வார்த்தைகள் 13 வார்த்தைகள் இருக்கு, வாக்கியங்கள் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா 2 காலம் போட்டுக்கோங்க. இதே 3 காலம் போட்டுக்கோங்க. வரிசை எண், பிழையான தொடர்கள், பிழை நீக்கிய தொடர்கள்னு ஒரு காலம் போட்டுக்கோங்க. பிழை நீக்கிய தொடர்கள் இல்லைன்னா வழாநிலை தொடர்கள்னு போடுங்க. சரிங்களா? வரிசை எண் போட்டுக்கோங்க, பிழையான தொடர்கள் போட்டுக்கோங்க, வழாநிலை தொடர்கள்னு ஒரு காலம் போடுங்க. போட்டு இப்ப இந்த 2 காலத்தையும் அப்படியே நீங்க எழுதணும். வரிசை எண் அப்படியே போட்டு பிழையான தொடர்கள் எழுதி, சரிங்களா? வழாநிலை தொடர்கள் என்ன? பிழை நீக்கிய தொடர்கள் இல்லையா? இதுல என்ன பிழை நீக்கியிருக்கீங்கன்றதை எழுதி ஃபுல் வாக்கியமே அந்த சொற்றொடரே எழுதணும். எழுதி அந்த பிழை நீக்கிய வார்த்தைய கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். சரிங்களா? இதுதான் இந்த அசைன்மெண்ட். அடுத்தது என்னன்னா, இங்க 5 சொற்றொடர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல எது வழாநிலை தொடர் அப்படின்றத நீங்க என்ன பண்ணணும்? டிக் பண்ணி அனுப்பணும். வழுநிலை வழாநிலைன்னு உங்களுக்கு தெரியும். வழுநிலைனா பிழையோட இருக்கிறது, வழாநிலைனா பிழை இல்லாதது. சரிங்களா? இதுல எது பிழை இல்லாததுன்றதுதான் நீங்க கரெக்டா டிக் பண்ணி அனுப்பணும். அடுத்தது, கீழ்காணும் தொடர்களை பிழையின்றி எழுதுக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இங்க 2 காலம் போட்டுக்கோங்க இதே மாதிரி. சரிங்களா? இந்த காலத்துல அப்படி இதை எழுதிடுங்க. இந்த காலத்துல கரெக்டான அந்த தொடரை எழுதி அனுப்புங்க. அடுத்தது உரைப்பகுதி, ஒரு பேராகிராஃப், ஒரு பத்தி கொடுத்திருக்காங்க. இதுல தவறுகள் இருக்கு. நீங்க இந்த பத்திய அப்படியே என்ன பண்ணணும்? தவறு இல்லாம திரும்ப கரெக்ட் பண்ணி எழுதி அனுப்பணும். எதை கரெக்ட் பண்ணிருக்கீங்களோ, எந்த வார்த்தையை அதை அண்டர்லைன் பண்ணி அனுப்பணும். அடுத்தது தொகை சொற்கள். இந்த தொகை சொற்களுக்கு ஆன்டி ஒரு டெபினிஷன் சொல்றேன், முதல்ல அதை நோட் பண்ணிக்கோங்க. தொகை சொற்கள் என்பவை பல பல தனித்தனி தனித்தனி பொருள்களை குறிக்கும் சொற்களை ஒரே பொதுவான சொல்லுக்கு கீழே தொகுத்து சொல்வது. சரிங்களா? இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா, தொகை சொற்கள் அப்படின்னா தொகுக்கப்பட்ட சொற்கள். ஒரே ஒரு ஒரு சொல் இருக்கும், அதுக்கு கீழே தொகுக்கப்பட்ட சொற்கள். இப்ப உதாரணம் பாருங்க, இரு திணை அப்படின்னு இருக்கு இல்லையா? இது பொதுவான சொல்லு. இந்த சொல்லுக்கு கீழே சில சொற்களை தொகுக்குறாங்க. எப்படி வகைப்படுத்துறாங்க? சரிங்களா? இந்த சொல்லுக்கு கீழே இது ஒரு வகையான சொல். இந்த வகைக்கு கீழே சில ஒற்றுமைகள் உள்ள சொற்களை அதாவது தொகுக்குறாங்க. இங்க என்னது? இருதிணை, உயர்திணை, அஃறிணை. உயர்திணை, அஃறிணை. இது ரெண்டுத்துக்கும் பொதுவான சில தன்மைகள் இருக்கும். அந்த தன்மைகளை என்ன பண்றாங்கன்னா, அந்த தன்மைகள்ல பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த இருதிணை அப்படின்ற ஒரே வார்த்தைக்கு, பொதுவான வார்த்தைக்கு கீழே இந்த வார்த்தைகளை தொகுக்குறாங்க. அதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா தொகை சொற்கள்.
இரு திணை அப்படின்னா என்ன? இரண்டு திணை. இருனா என்னது? இரண்டு. இரண்டு திணை. உயர்திணை, அஃறிணை. இது ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான் இல்லையா? உயர்திணைனா யார சொல்றாங்கன்னு தெரியும். அஃறிணைனா யார சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இப்ப வந்து அடுத்தது வந்து முக்கணி. முக்கணி. முக்கணின்றது ஒரு பொதுவான சொல். அதுக்கு கீழே சில சொற்களை தொகுக்குறாங்க. சரிங்களா? ஆனா ஒவ்வொரு சொல்லும் தொகுக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் தனித்தனி மீனிங் தான் கொடுக்கும். ஆனா அதுங்களுக்கு அந்த சொற்களுக்கு நடுவுல சில ஒற்றுமைகள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஒரே சொல்லுக்கு கீழே வகைப்படுத்துறாங்க. இப்ப முக்கணின்னு என்னது? மூன்று கனி. என்னது? மா, பலா, வாழை. அடுத்தது நாற்றிசை. நான்கு திசை. நாற்றிசைன்ற பொதுவான சொல்லுக்கு கீழே என்னென்ன சொற்களை தொகுக்குறாங்க? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அடுத்தது ஐம்பொறி. இது ஒரு பொதுவான சொல். இதுக்கு கீழே என்னென்ன? ஐந்து பொறி. பொறினா என்னது? அந்த கருவிகள், நம்ம கிட்ட இருக்கிற ஆர்கன்ஸ். சரிங்களா? அந்த புலன் உணர்வுகளை கொடுக்கக்கூடிய ஆர்கன்ஸ். சரிங்களா? அது என்னென்ன? கண், காது, மூக்கு, வாய், மெய். அடுத்தது அறுசுவை. ஆறு சுவை. இந்த அறுசுவைன்ற பொதுவான வார்த்தைக்கு கீழே என்னென்ன சொற்களை, ஒற்றுமையுள்ள சொற்களை தொகுக்குறாங்க? இனிப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, புளிப்பு. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல இரு திணைக்கு கீழே என்ன மாதிரியான அதுல ஒற்றுமைகள் இருக்கும்? உயர்திணைனா என்னது? மனுஷங்கள், தேவர்கள், அவங்களெல்லாம் சொல்றது. இப்ப வந்து அக்ரிணைனா அந்த விலங்குகள் சொல்றது. அதாவது பால் அஹ் அத பிரிக்கிறது. சரிங்களா? அதாவது பால்னா ஆண் பால், பெண் பால். திணை வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா? இப்ப வந்து இந்த உயர்வு தாழ்வுன்ற அடிப்படையில அறிவு, அவங்களோட ஐந்தறிவு, ஆறு அறிவுன்ற அடிப்படையில என்ன பண்றாங்க? பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதுலதான் அதுக்குள்ள ஒற்றுமை. சரிங்களா? அந்த அறிவை வச்சு ஐந்தறிவு, ஆறு அறிவுன்னு சொல்லுவாங்களே. ஆறு அறிவுன்னா என்னது? இந்த மனுஷங்க. ஐந்தறிவு, நான்கறிவு, மூன்றறிவு அப்படி போறதெல்லாம் என்னது? அக்ரிணை. இப்ப இந்த இடத்துல அறிவுன்ற விஷயத்த என்ன பண்றாங்க? காமனா பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா முக்கணி. மூன்று கனி. முக்கணின்றது என்னன்னாக்கா எல்லா தமிழர் மரபுல நம்ம பயன்படுத்தக்கூடிய அதாவது விசேஷங்கள். உதாரணமா தமிழ் வருட பிறப்பு இப்படிலாம் இருக்கு இல்லையா? இந்த மூன்று கனிகள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல பழங்கள் அப்படின்ற அடிப்படையில இது வந்து என்ன பண்றாங்க? அந்த மரபு அடிப்படையில இதை வரிசைப்படுத்துறாங்க. இங்க வந்து நான்கு திசை. திசைனாலே நான்கு திசை தான் இருக்கு இல்லையா? அத வந்து ஒரு சொல்லு, இந்த நான்கு திசை, திசைன்ற ஒற்றுமை கீழே இதை வரிசைப்படுத்துறாங்க. அடுத்தது ஐம்பொறி. இந்த உணர்வுகள் அது அடிப்படையில இத வந்து வரிசைப்படுத்துறாங்க. இங்க சுவை. சுவையோட அடிப்படையில என்ன பண்றாங்க? இதுக்கு கீழே வரிசைப்படுத்துறாங்க. சரிங்களா? இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, திரும்ப நான் சொல்லித்தரேன். இப்ப அது இல்லாம இன்னும் நிறைய உதாரணங்கள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க என்ன பண்ணணும்னா இதே மாதிரி காலம் போட்டு முதல்ல நோட் புக்ல எழுதிக்கோங்க. சரிங்களா? 10 விதமான தொகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நோட் புக்ல எழுதிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா திரும்ப வந்து அம்மா வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த தொகை சொற்கள், இந்த பொதுவான சொற்கள் இருக்கு இல்லையா? இத வந்து உங்களுக்கு டிக்டேட் பண்ணுவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா எழுத வேண்டாம். திரும்ப வந்து இந்த இப்ப 6 பொழுது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த 6 பொழுது என்னன்றத நீங்க வாயால சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புனா போதும். சரிங்களா? ஒன்லி ஓரல் டிக்டேஷன் டெஸ்ட் பண்ணா போதும். ரைட்டிங் வேண்டாம். ஒரு தடவை பார்த்து எழுதுங்க போதும். இன்னொரு தடவை ஓரல் டிக்டேஷன் டெஸ்ட் பண்ணி அனுப்புனா போதும். அடுத்தது தொகை சொற்கள். சில தொகை சொற்கள் இங்க கொடுத்துருக்காங்க. இரு சுடர் அப்படின்னா என்ன? அந்த ரெண்டு சுடர் அப்படின்றத நீங்க எழுதி அனுப்பணும். சரிங்களா? முப்பால், மூவேந்தர், நாற்படை, ஐந்து இலக்கணம். இத வந்து நீங்க இதுக்கு கீழே வரக்கூடிய சொற்கள் என்னென்னன்றத நீங்க எழுதி அனுப்பணும் பார்க்காம. இப்ப இரு சுடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஞாயிறு, திங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டு சுடர் அப்படின்னா நமக்கு ஒளி தரக்கூடிய ரெண்டு விஷயங்கள். என்னது? ஒண்ணு வந்து ஞாயிறுனா சூரியன், திங்கள்னா என்னது? நிலவு. அததான் இங்க சொல்றாங்க. அடுத்து முத்தமிழ். மூன்று தமிழ். மூன்று விதமான தமிழ் இருக்கு. அத வந்து இது கீழே வகைப்படுத்துறாங்க. இயல், இசை, நாடகம். மூன்று வேந்தர்.
சரிங்களா? வேந்தர்னா யாருங்க? அரசர்கள். சேரர், சோழர், பாண்டியர். முப்பால், மூன்று பால் திருக்குறள்ல வருது இல்லையா? என்ன மூன்று பால்? அறம், பொருள், இன்பம். முக்காலம், மூன்று காலம். மூன்று காலம் எது? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். இது உங்களுக்கு தெரியும். மூவிடம், மூன்று இடம். இதுவும் நீங்க படிச்சிருக்கீங்க. தன்மை, முன்னிலை, படர்க்கை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிச்சிருக்கீங்க இல்லையா? அதுதான். நாற்படை, நான்கு விதமான படைகள் அந்த காலத்துல அரசர்கள் வந்து போர் புரியும் பொழுது பயன்படுத்தினாங்க. என்னன்றதா? தேர், யானைப்படை, தேர்ப்படை, குதிரைப்படை, காலாட்படை. காலாட்படைனா என்னது? சோல்ஜர்ஸ். அடுத்தது ஐம்பூதம், ஐந்து பூதம். நிலம், நீர், காற்று, தீ, வானம். அதான் நெருப்பு. சரிங்களா? இதான் ஐந்து பூதங்கள். ஐம்பெரும் காப்பியம், அஞ்சு காப்பியங்கள், பெரும் காப்பியங்கள் என்னன்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. அடுத்த ஐந்து இலக்கணம், ஐந்து இலக்கணம். இலக்கணத்துல ஐந்து வகைகள் நம்ம படிக்கிறோம் இல்லையா? என்னென்னது? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. இது ஆல்ரெடி ஆன்டி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்த ஐம்பால், ஐந்து பால். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அடுத்த ஐந்து திணை. அது நிலப்பகுதியை குறிக்குது. என்னென்ன மாதிரி? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஆறு பொழுது. ஆறு பொழுதுன்னா நமக்கு என்ன? காலை, மாலை, மதியம் தான் தெரியும் இல்லையா? அது இல்லாம என்னென்ன பொழுதுகள் இருக்கு பாருங்க. மாலை, யாமம். யாமம்னாக்கா வந்து என்னன்னா ஆஹ் இரவு 10ல இருந்து 2 மணி வரைக்கும் உள்ள அந்த பொழுது. சரிங்களா? இத வந்து யாமம் அப்படின்னு சொல்றாங்க. வைகறை, வைகறைனா ரொம்ப விடியற் காலையில, விடியல், காலை பொழுது. நண்பகல், மதிய பொழுது. அடுத்தது வந்து ஏற்பாடு. ஏற்பாடு அப்படின்னா 2 மணிக்கு மேல. சரிங்களா? நண்பகலுக்கு அப்புறம் உள்ள விஷயம் 2 மணிக்கு மேல வரக்கூடியது. அதுவே இரவு அந்த 10 மணிக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள அந்த நேரம். சரிங்களா? இதுதான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆறு பொழுதுகள். அடுத்து எழுவகை பெண்பார் பருவம். பெண்லயே எழு 7 வகையான பருவங்கள் சொல்றாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம் பெண். இது ரொம்ப டீட்டெயிலா நம்ம போக வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த பொழுதுகள் மட்டும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். இது இன்னும் பெரிய கிளாஸ் போக போக நீங்க நிறைய படிக்கலாம். அதே மாதிரி பெண்ல எப்படி 7 வகை பருவமோ அது மாதிரி ஆண்லயும் 7 வகை பருவம். அதாவது சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த பருவத்தை வரிசைப்படுத்துறாங்க. சரிங்களா? சின்ன குழந்தையில இருந்து பெரிய வயசு வரைக்கும் வரிசைப்படுத்துறாங்க. பாலகன், விடலை, காளை, மீளி, மறவோன், திறவோன், முதுமகன். சரிங்களா? அடுத்தது வந்து பூவின் 7 பருவம். மனுஷங்கள்ல மட்டும் இல்ல, பூவுலயும் 7 பருவம் இருக்குன்றாங்க. ஃபர்ஸ்ட் அரும்பா இருக்கும். அடுத்தது அது மொட்டா மாறும், மலரும். சரிங்களா? முகை, அலர், வி, செம்மல். அரும்புனா எப்படி? ரொம்ப பிஞ்சா இருக்கிறது. மொட்டுனா கொஞ்சம் வளர்ந்த அதோட கொஞ்சம் பெருசாகும். அடுத்து முகைனா கொஞ்சம் விரிய தொடங்குது. சரிங்களா? இதுக்கு மாத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்குதான் கொஞ்சம் ஆன்டி யோசிச்ச. முகைனா என்னதுன்னா மொட்டுக்கு அடுத்த நிலை, கொஞ்சம் விரிஞ்சிருக்கும். மலர்னா எப்படி? மலர்ந்திருக்கும், நல்லா எதழெல்லாம் விரிச்சு
வளர்ந்திருக்கும். அடுத்தது அலர். அலர்னா என்னன்னாக்கா மலரை விட இன்னும் நல்லா விரியிற தன்மை. சரிங்களா? பூ பாத்தீங்கன்னா காலையில கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், அப்புறம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் விரியும், நல்லா மதியம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே விரிஞ்சிருக்கும். வீணா என்னதுனாக்கா அப்படி நல்லா விரிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கி வாட ஆரம்பிக்கும். செம்மல்னா சுத்தமா அது வாடி கீழே உதிர்ந்துடுறது, அந்த நிலையதான் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்த கடையேழு வள்ளல். 7 வள்ளல்கள் சொல்றாங்க. பாரி, காரி, பேக, நாய், ஓரி, அதிக, நள்ளி. இவங்கள பத்தி எல்லாம் விரிவா நம்ம பின்னாடி படிப்போம். சரிங்களா? அடுத்தது வள்ளல்னா யாரு? மத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறவங்க. சரிங்களா? அடுத்து எண் வகை மெய்ப்பாடு. அதாவது நம்ம கிட்ட ஏற்படக்கூடிய உணர்வுகள். நகை. நகைன்னா என்னது? ஒரு விதமான புன்னகை. அழுகை, அது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது இளிவரல். இளிவரல் ஒரு மாதிரியான அருவருப்பு, இகழ்ச்சி, அந்த மாதிரியான ஒரு உணர்வு. அடுத்தது மருட்கை. ஒரு மாதிரியான தெளிவில்லாத குழம்பிய நிலை. சரிங்களா? அச்சம். அச்சம்னா ஒரு மாதிரி பயம். பெருமிதம். பெருமிதம்னா தெரியும், எப்பயும் ப்ரைடா ஃபீல் பண்றது. வெகுளி. வெகுளினாக்கா என்னன்னாக்கா ஆஹ் ரொம்ப கோபமான கோபத்தையும் தாண்டி உள்ள நிலை. சரிங்களா? ஒரு அதிபயங்கரமான கோபம். அடுத்தது உவகை. உவகைனா மகிழ்ச்சி. சரிங்களா? இப்ப வந்து இதுக்கான 8 வகையான அந்த உணர்வுகள் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்தது நவரத்தினம். நவனா 9. 9 விதமான ரத்தினங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்குறோம். கோமேதகம். நமக்கு வந்து தங்கம் தான் தெரியும் இல்லையா? மத்ததெல்லாம் ஒண்ணும் அவ்வளவு பெருசா தெரியாது, தங்கம் வெள்ளி தாண்டி. இங்க ரத்தினம்னா 9 விதமான ரத்தினங்கள் என்னன்னு சொல்றாங்க பாருங்க. கோமேதகம், நீலம், பவளம், புட்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைரம், வைடூரியம். இது பிக்சர்ஸ் எல்லாம் கிடைச்சதுன்னா கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்த 10 பருவம். ஆண்களுக்கு வந்து உள்ள 10 பருவங்கள் என்னன்னு சொல்றாங்க, பெண்களுக்குள்ள 10 பருவங்கள் என்னன்னு நீங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னாக்கா நோட் புக்ல எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் சொன்ன மாதிரி, ஆன்டி சொன்ன மாதிரி டிக்டேஷன், ஓரல் டிக்டேஷன் மட்டும் பண்ணா போதும். சரிங்களா? இவ்வளவுதான் உங்களோட அசைன்மெண்ட். இது எக்ஸ்பிளனேஷன் தான் அதிகமா இருக்கு. இதோட உங்களுக்கு இந்த இது முடியுது. சரிங்களா? ஓரளவு இந்த இலக்கணங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம அடுத்த நியூ அசைன்மெண்ட்டுக்கு அடுத்த இதுல இருந்து போக போறோம். புதுசா கத்துக்க போறோம் வேற விஷயங்கள்.